வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அப்படின்ற வேர்டும் ஹேஸ் அப்படின்ற வேர்டும், இந்த ரெண்டு வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேர்டுக்குமே தமிழில் ஒரே ஒரு அர்த்தம் தான், அதாவது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்று இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் உங்களுக்கு ஹேவ்ன்ற வேர்டும் ஹேஸ்ன்ற வேர்டும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு வந்ததை ஒரு டைம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது நான் ஒரு மாணவன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆக ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நான் அப்படின்ற அர்த்தத்தில் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லா இடத்துலையும் இதே அர்த்தத்தை கொடுக்குமா அப்படின்னா அப்படி கொடுக்குறதில்ல. இங்கிலீஷில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தத்தை கொடுக்குது. நாம் தான் அதை புரிஞ்சுக்கணும். அது கீழே பார்க்கலாம் பாருங்கள். ஐ ஹாவ், இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஹேவும் ஹேஸும். ஐ ஹாவ், இந்த இடத்துல ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் ஐன்னா நான் அப்படின்னு மீனிங்கில் பார்த்தீங்க, அதாவது ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்னா என்ன மீனிங் வருது பாருங்கள். இந்த வேர்டு ஹேவ் கூட சேர்றதுனால ஐ ஹேவ் அப்படின்னா என்னிடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேவுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஐக்கு என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், வி அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன பார்த்துட்டு வந்தோம், நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு தமிழ் அர்த்தங்களை பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதை வி எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மிடம் அப்படின்னு மீனிங்கில் எடுத்துக்கணும். வி ஹேவ்னா தமிழில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மிடம் இருக்குது அப்படின்னா வி ஹேவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ திரும்ப டைம் பார்த்துக்கோங்க. ஐ ஹேவ்னா என்கிட்ட இருக்குது, வி ஹேவ்னா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். யூக்கும் ஹேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே இங்கிலீஷ் தான். யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது. இதே பையன் ஒருத்த மட்டும் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஹீ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் அப்படின்ற வேர்டு. ஈ ஹேஸ் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், சீன்னா அவள் அப்படின்னு அர்த்தம். சீக்கு யூஸ் பண்ணுற வேர்டு ஹேஸ். சி ஹேஸ்ன்னா அவகிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹிட்டுன்னா அது அப்படின்னு அர்த்தம். ஹேஸ்னா இருக்குதுன்னு அர்த்தம். இட் ஹேஸ்னா அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேன்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஹேவ்னா இருக்குது. அப்போ தே ஹேவ்னா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன ரீகால் மட்டும் பாருங்கள். ஐக்கு யூஸ் பண்ணுறது ஹேவ், ஐ ஹேவ். விக்கு யூஸ் பண்ணுறது வி ஹேவ். யூக்கு யூஸ் பண்ணுறது யூ ஹேவ். ஈக்கு ஆஸ், சிக்கு ஆஸ், இட்டுக்கு ஹேஸ், தே அப்படின்ற வேர்டுக்கு ஹேவ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த வேர்டுக்கு எது வரும், ஐக்கு ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து இப்போ நம்ம டீச் பண்ணதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் இங்கிலீஷில் ரொம்ப பேசிக்கான லெசன். இதுவும் இது தெரியல அப்படின்னா நம்ம இதை வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் எதுக்கு ஹேவ் வரும், எதுக்கு ஹேஸ் வரும், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. நல்லா மனப்பாடம் பண்ணி வைங்க இந்த ரூல்ஸை மட்டும். மற்ற எதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ரூல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சு தான் ஆகணும். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.